சரி மெல்ல மெல்லமாக பாருங்கோ, சருமி சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருக்கிறதை பாருங்கோ. சும்மா வச்சு போட்டது தாண்டி நம்மளுக்கு சொன்னா கஷ்டம். நாங்கள் தான் சொல்லுவோம் இது ஒன்றுவாங்க இது இல்லை அது சச்சு தவறு ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துச்சு சொன்னால் அது எனக்கும் கவலை அவங்களுக்கு காரணமாக வெளிநாட்டில் வந்து பார்த்தாலே பகலில் பொம்பளையில் காண இல்லாது, இரவில் ஆம்பளையில் காண இல்லாது, அப்படி இருந்து கஷ்டப்பட்டு தான் உழைச்சி அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே சாதாரணமாக இங்கேருந்து பார்த்தா அவங்க வெளிநாட்டில் நிற்கிறன்ற ஒரு காரியம் ஒரு நினைப்பு. ஆனால் அவங்க வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க. முழுசாக மாறிவிட்டா சந்திரமுகியாக, வடிவா பாருங்கள், முழுசாக மாறிவிட்டார். எனி கஷ்டம்தான். மனைவி கங்கா சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருப்பதை பார். பெண்கள் கூட தூரம் உயர்ந்து வந்து நிற்கிறாங்களே என்று சொல்லி தங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆம்பளைகளுக்கு சரிசமமான இடத்துல வந்து நிற்கிறான். தாங்களும் சரிசமனா ஆம்பளைக்கு சரிசமனா நானும் உழைக்க முடியுமென்ற படிச்ச பிறகும் சில வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்களே. மேலதிகமான படிப்புகள் இருக்குது. என்ன ஐசிங் கிளாஸ் இருக்கு, மேக்கப் இருக்கு, ஆரி ஒர்க் இருக்குது, மற்ற இந்த மருதாணி போடுறது இருக்குது, தையல் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட வீட்டை தான். நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் சொன்னான் தானே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு கேக் ஐசிங் பழகி கொண்டிருங்க ஒரு சில வீடியோ 1-2 வீடியோ போட்டேன் அது சம்பந்தமாக. அப்போ அதுதான் இன்றைக்கு ஒரு முட்டை கேக்கு. இவர் தான் முட்டை கேக் கண்டாடிச்சவர். ஆனால் நான் முட்டை கேக்கும் ஒரு கப் கேக்கும் செய்ய போகிறேன். அதுதான் இன்றைக்கு வீடியோவில் நான் தண்ட போகிறேன். இப்போ கேக் பழகி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிட்டுது, எல்லாம் பழகி முடிஞ்சுது. எங்கள்ட ப்ரோக்ராம் அதுவும் நாங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் தான் என்ன சொன்னால் அதில் கொஞ்சம் சத்தமாக பாட்டுகளாக இருந்தது. சும்மா நோமலாக எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் அதையும் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் பாருங்க. அப்போ கேக் ஐசிங் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ சம்டைம் நாங்கள் பழகின உடனே எல்லாத்தையும் டக்குன்னு நாங்கள் செய்வோம்ன்றது சும்மா கதை. என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ நோமலாக ஒரு 15 புள்ளி என்னென்னு சொல்லியிருக்கல 2 பிரித்து விடுவாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒரு கேக்குன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் கிழங்கு மாதிரி செய்யக்க தனியாக செய்யக்கலாம். எங்களுக்கு இந்த விளக்கங்கள் தெரியும். அப்போ எக்ஸாம் செய்ய விடையக்கல எல்லாம் தனியாக தான் நாங்கள் செய்யணும். ஒரு தருக்கு ஹெல்ப் பண்ணிடலாம் எங்களை. அதே மாதிரி அந்த எக்ஸாம் டைம் செய்யக்கல நான் வீடியோ ஒன்றும் எடுக்கல. காரணம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் பிஸி. அந்த டைமுக்குள்ளே நாங்கள் முடிக்கணும் எக்ஸாம். அப்போ இந்த டைமுக்கு முடிக்கணுன்றபடியாக ஒரு சில வீடியோவில் எங்களுக்கு இந்த இதுக்குள்ள குரூப்பில் அனுப்பினவே அதையும் நான் ஆட் பண்ணி விடுறேன், நீங்கள் பாருங்க. அப்போ நாங்கள் எக்ஸாம் கேக்கில் தான் செஞ்சது. அதுக்கும் பர்த்டே கேக் நார்மலாக செய்துட்டேன். நான் எடுத்த கேக்கு சும்மா நார்மலாக ஓரளவுக்கான கேக் தான் எடுத்தேன். நான் அது செய்துட்டோம். வெட்டிங் கேக் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது என்ன சொல்லிட்டோம்னா, வெட்டிங் கேக்குன்னா 3 ரெஜி போவேமே கவர் பண்ணணும் நாங்கள். அப்போ பொண்டன் கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டோன்னா 3 மணித்தியாலும் பிடிச்சது. அதுக்கு அது பொண்டனை உருட்ட பொண்டனை எடுக்க பிய்யும். அப்போ என்னடா இது ஆகிடாக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி அதை கவர் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அது முதல் ஒரு கிழமைக்கு முன் நம்ம பர்த்டே கேக் நடந்தது. அடுத்த கிழமை வெட்டிங் கேக் நடந்தது. அப்போ அது முடிஞ்ச அப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே ஜெஃப்னாவில் ஒரு கோலில் பூ போட்டு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வந்துவிய. அப்போ மற்றது கேக்கில் அவன் சொல்லி சொன்னுவா, இப்போ தான் நீங்கள் அப்போ ஒரு லெவல் சொல்லிச்சோன்னா முதல் கட்டம் நீங்கள் பழகிருக்கீங்க, 2வது லெவல் இருக்குதாங்க கேட்கல. அப்போ நாங்கள் நினைச்சோம் கேட்கண்டா இவ்வளவு பழகினா சரி நாங்கள் செய்யணும். 2வது லெவலில் தானா நீங்கள் டிசைனுகள் என்னென்ன மாதிரியான இதுக்கு இந்த நீங்கள் பழகினதை விட மேலதிகமான கிளாஸுகள் எல்லாம் இருக்குதா. அப்போ டீச்சர் சொன்னால் அப்போ இதை வச்சுக்கணும். நீங்கள் நார்மலாக சின்ன இதுகளை செய்யுங்கோ. அப்போ யூடியூப் இருக்குது தானே, அதுகளை பார்த்து தாண்டுங்கோ. மேலதிகமாக உங்களுக்கு படிச்சு நிறைய டிசைனாக அவங்க உண்ட தந்தாங்கன்னா அதை சட்டன்னு செய்யக்கூடிய மாதிரியானண்டா இன்னும் அடுத்த லெவலையும் படிச்சியானண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். மற்றது வீட்டில் போயிட்டு நீங்கள் இப்போ எல்லாம் பழைய முடிச்சோன்னா சும்மா இருக்கக்கூடாது. உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே கேக்குகள், பர்த்டே கேக்குகள் அடித்து கொடுத்து அதுக்கு உரிய திங்ஸ் எல்லாத்தையும் வாங்குவோன்னு சொல்லி சொன்னவன். அப்போ திங்ஸ் இல்லாமல் ஒன்றுமே செய்யலாம். அப்போ நான் எக்ஸாமுக்கு உரிய திங்ஸுகளை ஒரு 25,000 ரூபா கிட்ட வரும். நாங்கள் திங்ஸுகள் எல்லாம் வாங்கினாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தனித்தனியாக செய்யணும் என்றோம். அப்போ நான் ஃபுல்லாக திங்ஸ் வாங்கினேன். அப்போ அந்தளவு திங்ஸையும் வாங்கினேன். அப்புறம் அதுக்கு மெயினான சாமான் அவன், அதுக்கு கேக் அடிக்கிற மிஷின் வேணும். அப்போ அப்படியான சாமான் இல்லையேன்னு சொன்னால் வீட்டில் வச்சு செய்யலாது.
அப்ப நானும் அதை பார்த்தேன். சரி அவனும் வாங்கியாச்சு. பிறகு பார்த்தேன் இந்த மிஷின் அங்க பர்த்டே கேக்கு வெட்டிங் கேக்கு அந்த சொப்பட்ட பட்டர் அடி கேக்குல அப்படி எரிஞ்சு ஓட்டுது. அப்ப நோமல் தானே அப்ப எரிஞ்சு ஓட்டுது. அப்ப சரி பிறகு கேக் மிஷின் ஒன்று வாங்கணும்னு சொல்லித்தான் அந்த கேக் மிஷினை வாங்கினான். வேற ஓர்டர்கள் நோமலா இப்ப கேக்குகள் இப்ப ஒரு பர்த்டேக்கு இப்ப வெளியில வாங்கினா தான் கிடையாது. அந்த கேக்கு ஓர்டர்களை நான் எடுத்தா கேக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்து கொடுத்து கொண்டா அதுக்கப்புறம் பர்த்டே கேக்கு அதுவும் இப்ப ஒரு 10ஆம் தேதி அம்மாவுக்கு பர்த்டே வருது. அப்ப நான் அந்த பர்த்டே கேக்கு ஒரு நார்மலா நான் உங்களுக்கு வீடியோ எப்படி செய்யறேன்னு சொல்லி நீங்க பாருங்க. சரி பிள்ளை இருந்தா சொல்றதுல ஒன்றுமில்லை. நான் அதை ஒரு வீடியோ முதல் நான் செய்ய போறேன். முதல் எக்ஸாமுக்கு செய்யறேன் நான் அங்க. இப்ப வீட்டை எங்களோட அம்மாவுக்கு தான் சிஸ்டா செய்ய போறேன். செய்து அதை உங்களோட வீடியோல போடுவேன். பாருங்க நான் எப்படி செய்கிறேன். பழகினதுல இந்த டேலண்டை வச்சுக்கொண்டு நார்மலா நான் பழகினது இல்லை. இந்த டேலண்டை வச்சுக்கொண்டு நான் அதை செய்ய போறேன். அப்ப செய்ததுக்கே பிறகு அடுத்தடுத்த கட்டம் ஒருத்தருக்கும் செய்ய அவங்களுக்கு அது ஓகேன்னு சொன்னா எனக்கு ஓடர் எடுக்கக்கூடிய வேணும். இப்ப நான் சட்டண்டாக்கி நான் கேக் பழகிட்டேன். எனக்கு ஓடர் வந்தாங்க நான் செய்தெல்லாம்ன்ட்டு அது எனக்கே மன இன்னும் திருப்தி ஆகல. இந்த கை படிமானத்துக்கு வரணும். நான் செய்யத்தான் அந்த படிமானத்துக்கு வரும். அப்பதான் நான் உறுதியா நான் ஓடரை எடுத்து செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்ப படிப்படியா எங்கட ஃபேமிலிக்குள்ளேயே இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு வரும், எங்கட சௌரங்களுக்கு வரும். அப்ப அவங்கள்ட்ட இப்ப திங்ஸுக்கு காசை வாங்கி போட்டு மற்ற கூலி காசுகள் அப்படி என்று இல்லாம செய்து கொடுத்தால் அதுல சரிபுல வந்தாலும் கொஞ்சம் காசோட முடிஞ்சிடும். அப்ப நிறைய காசை நான் வாங்கி போட வீட்டை கேக்கு அவ்வளவு ஃபுல்லா அமௌண்ட்டை வாங்கி போட்டு அது சச்சு தவறு ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொன்னா அது எனக்கும் கவலை, அவங்களுக்கும் கஷ்டம். அப்ப நான் அந்த பெரிய ஃபங்க்ஷன்களுக்கு செய்யாம இப்ப எங்கட அம்மாக்கன்னு சொன்னா நாங்க எங்கட சௌரங்கள் எல்லாம் சேர்ந்திருந்து சும்மா நோமலா ஒவ்வொரு வருஷமும் நாங்க வெட்டுறது. அப்ப அதுக்கு வெட்டிக்கல சம்டைம்ஸ் சில வேளையில ஒரு சில பிழைச்சாலும் அதை நாங்க கவர் பண்ண இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன், இதை நான் திருத்தி கொள்ளணும்ன்றது எனக்கு ஒரு இது வருமே. அப்ப நான் முடிச்சு அப்புறம் வீட்டை ஒன்றுமே செய்யல. சும்மா முட்டை கேக்கு, பேரிச்சம்பளை கேக்கு, மற்ற கொக்கோ கேக்கும் செய்யணும். அப்ப கப் கேக்கு இன்றைக்கு என்ன செய்ய போறேன்னா முட்டை கேக்கு மடிச்சு கப் கேக்கும் செய்ய போறேன். அப்ப அதுகளை நாங்க வீட்டை செய்ய அப்ப நான் அங்க பழகினது எனக்கு சக்சஸ் ஆகுதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குமே. நான் பழகினான் அதை நான் சரியான முறையில செய்கிறேன்னு சொல்லி அதை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும். ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சரி இதை திருத்தி கொள்ளணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேக் அடிச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடல. சர்மி நீங்க கேக் அடிக்கிறது ஓகே, ஆனா ஒரு பக்கம் ஆடிங்க சர்மி, அப்பதான் சீனி கரைமன் எல்லாம் சொல்லி இருந்தீங்க. அதுல ஒரு தப்பும் இல்லைப்பா. எனக்கு தெரியாத விஷயத்த நீங்க சொல்லி தந்தீங்க, அதை நான் திருத்தி கொள்றது, அதுல ஒன்றும் இல்லை. இப்ப இன்றைக்கு நான் கேக் செய்து போறேன், அதுல ஏதாவது மிஸ்டேக்கோ எதுவும் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. இது என்ன தெரியாத நாங்க கேட்டு செய்யறதுல ஒன்றுமே இல்லை. அப்ப எங்களுக்கு பழக்கின ஜீஜசம் என்ன சொல்லிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் ஏதாவது செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு கால் பண்ணி கூடுதலா பகல் டைம்ல எனக்கு டைம் இருக்காது. நீங்க நைட்ல கால் பண்ணி ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் எதுவும் இருந்தா கேளுங்க, நான் சொல்லி தரலாம்னு சொல்லி நின்னவா. அப்ப மற்றது இப்ப சொல்லி இருக்கிறவங்களுக்கு பழகினா அப்புறம் சொன்னவா மிஸ் என்னன்னு சொன்னா நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வெளியில கேக் எடுக்க கூடாது. நீங்கள் பழகி நீங்கள் காசு செலவழிச்சு பழகி நீங்கள் அதுக்குரிய விதியோசனை நீங்க அதை செய்தாதான் உங்களுக்கு அதுல ஒரு விதியோசனம் வருமே. நீங்க அதை வெளியில போய் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கே வெளியில கேக் எடுத்தீங்கன்னா அதுல அப்ப நீங்களே உங்களோட ஃபங்க்ஷனுகளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க. அப்ப இப்ப இன்றைக்கு நான் செய்ய போறது முட்டை கேக்கும் கப் கேக்கும் அதுதான் செய்ய போறேன். அடிக்கிற கேக்குல அது கப் கேக்கு, அது பெரிய சாமான் திங்ஸ்கள் எல்லாம் நான் ஏற்கனவே எக்ஸாம் ஊட்டம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு பிள்ளை தான் ஆர்டர் பண்ணி எல்லாம் எடுத்து தந்தேன். நாங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி அதை எடுத்து தந்தது. அப்போ அது ஒரு சில சாமான் எனக்கு தேவை. பிறகு நாங்கள் வீட்டில் இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு கப் கேக் செய்கிறதோ இல்லாட்டிக்கு எங்களோட சகோதரத்தின் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் செய்து கொடுக்கலாம். அப்போ சில சாமான திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நான் பிறகு வீடியோவில் பாருங்க. நான் என்னென்ன திங்ஸுகள் எல்லாம் எடுத்தேன், நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன் நான் தேவையான திங்ஸுகள் எல்லாம். அப்ப இன்றைக்கு கப் கேக்கும் முட்டை கேக்கும் செய்ய இல்ல எப்படி செய்யலாம். இல்லாட்டி இன்றைய நாள் வீடியோ வந்து எடுத்த திங்ஸ் எல்லாம் காட்டி வீடியோ முடிச்சுக்கொண்டு நாளைக்கு வந்து கேக் செய்யறத காட்டலாம். அதாவது என்னன்னு சொல்றது, ஒரு தொழில் இப்ப பொம்பளை பிள்ளைகள் முன்னிலே இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முயற்சி என்ன சொல்லுங்க. இப்ப ஒன்றே மட்டுமே கல்விதான் எங்களுக்கு கை கொடுக்கும்ன்றது இல்ல, தொழில் கத்துக்கொள்ள அது படிச்சு அப்புறம் சில வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்களே. மேலதிகமான படிப்புகள் இருக்குது. என்ன ஐசிங் கிளாஸ் இருக்கு, மேக்கப் இருக்கு, ஆரி ஒர்க் இருக்குது, மற்ற இந்த மருதாணி போடுறது இருக்குது, தையல் இருக்கு, எல்லா கிளாஸும் எங்கடத்துல முழு கிளாஸும். அது இப்ப அடுத்தது இந்த வருஷம் 12 வருஷம் தொடங்க போயினா அந்த நர்சிங் கோர்ஸும் தொடங்க போயினோம். இதுல பார்த்து நான் குரூப்ல போட்டு கிடக்குது. அப்படி எல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறைய
தொழில் வாய்ப்பான. ஏன்னா ஆம்பளைகளுக்கு ஆண்டையெல்லாம் மீட்டிங்ல சொல்லிடலாம், இந்த பெண்கள் இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்து நிற்கிறாங்களே என்று சொல்லிக்க தங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆம்பளைகளுக்கு சரிசமமான இடத்துல வந்து நிற்கிறான், தாங்களும் சரிசமனா ஆம்பளைக்கு மேல சரிசமனா நானும் உழைக்க முடியும் என்ற ஒரு டேலண்டோட இந்த இடத்துல வந்து நிற்கணும். எல்லாத்தையும் பழகி ஒரு டேலண்டோட நிற்கணும். அதே தொழில் வாய்ப்போட இன்றைக்கு வெட்டிங் பண்ணினாங்கள்னா கூடுதலா வெட்டிங் பண்ணினாங்கள்ல அரைவாசி பேர் இருந்துச்சு, அதுல காவாசி பேர் வெட்டிங் பண்ணினாங்க இருக்க. முக்காவாசி பேரும் படிச்சு ஏலெடுத்த கையோடியே தொழில்களை பழகுதுகளே. தங்களுக்கு கல்வி கை கொடுக்காட்டிக்கும், கல்வி மூலம் ஒரு தொழில் வாய்ப்பு எடுக்காட்டிக்கும், இதன் மூலம் வேண்டாலும் ஒரு தொழில் வாய்ப்பு. இதை நாங்கள் இப்போ ஒரு வேலை படிச்சு வேலை எடுக்கிறத விட இதன் மூலம் எடுக்கலாம், நல்ல சம்பளம் எடுக்கலாம். மேக்கப் அதுகளில் நல்ல உழைப்பேன், அப்படியான ஒரு சம்பளம் எடுக்கலாம். அப்ப அதுகளையும் பழகி கொள்ளு. ஆணும் பெண்ணும் இந்த உலகத்துல சமன் என்றதும் சொல்லலாம். என்னன்னு சொல்றேன் என்ன சொன்னால், ஒரு ஆண் உழைக்கிறத விட ஒரு பெண் வந்து இந்த ஃபேஷியல் அது அந்த தொழில் ரீதியாகவே நியாயமா உழைக்கிறாங்க. அப்ப தொழில் ரீதியால ஆணும் பெண்ணும் என்று சொல்லலாது. அப்படி பார்க்க இல்ல பார்க்க போனா சமன் என்றதான் சொல்லலாம். சரி சமனா வந்துட்டு நம்ம முந்தியெல்லாம் ஒரு காலத்துல ஆம்பளையர் உழைச்சார், அதை வச்சுதான் வீட்டு செலவுகள் போகும். அப்ப அதுலதான் வீட்டு இதுதான் போயிடும். இந்த இப்பத்திய காலத்துல 2 பேரும் உழைச்சாதான் வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்றது. கண்டிப்பா வந்து என்ன சொல்றது, உண்மையிலேயே வந்து வேலைகள் வந்து ஒரு ஆம்பளை தான் உழைச்சி ஒரு வீட்டை பார்க்க வேணும்ன்றது வந்து இல்லை. நான் வந்து இப்போ சில பேர் வந்து சொல்றோம், நீ படிக்கல நீ எங்கால போ உனக்கு ஒன்றும் தெரியாது தானேன்ற மாதிரி. ஒரு மனுஷரை தள்ளி தள்ளி நாங்கள் வெப்பமாக இருந்து அவங்க வந்து ஒரு மூலையில தள்ளி தள்ளி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதே இது அவங்கள எடுத்து நீயும் இந்த தொழிலை செய்யலாம், நீயும் இந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி வந்து ஒரு முன்னுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகன்னு சொன்னா இந்த உலகத்துல பொம்பளைகள் முந்தித்தான் அது வந்து ஒரு காலத்துல ஆம்பளை கொண்டு வர நேரம் பொம்பளை அதை சமைச்சு அதுல மிச்சம் பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டு அப்படியான காலம். ஏன்னா இப்ப வந்து அப்படி இல்லை, ஆணும் பெண்ணும் சமனா உழைச்சாதான் இந்த உலகத்துல வாழக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரணமா வெளிநாட்டுல வந்து பார்த்தாலே பகல்ல பொம்பளையில காண இல்லாது, இரவுல ஆம்பளையில காண இல்லாது, அப்படி இருந்து கஷ்டப்பட்டு தான் உழைச்சி அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா இங்க சாதாரணமா இங்க இருந்து பார்த்தா அவங்க வெளிநாட்டுல நிக்கிறன்ற ஒரு கதை, ஒரு நினைப்பு. ஆனா அவங்க வந்து சரியா கஷ்டப்படுறாங்க. ஒரு பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி சரியா கஷ்டப்படுறாங்க. என்ன வெளிநாட்டுல நிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வெளிநாட்டுல நிக்கிறாங்க, அவங்களுடைய காசு அந்த காசு நாங்க என்ன சொல்லுங்க. அப்ப இங்கத்திய வருமானத்தை விட அங்கத்திய வருமானம் கொஞ்சம் கூடத்தான். ஆனா அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. நித்திர பிள்ளைகளை கூட பார்க்க டைம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதே அளவு காசு நாங்களும் மிஞ்ச எங்களுக்கு தேவைக்கேறிய மாதிரி நாங்கள் சம்பாரிச்சு கொள்றதுக்கு எங்கள்கிட்ட கடவுள் வழிகளை தந்திருக்கிறாரு. என்ன ஏதோ ஒரு டைம், அதாச்சும் வந்து 24 மணித்தியால டைம்ல நாங்கள் எங்களுக்கு வந்து 10 மணித்தியால டைம் இருக்கு. அதுக்குள்ள விடிய எங்கள்கிட்ட டைமை நாங்கள் குறிச்சு வேலை கொழும்புமா இருந்தா சமையல் சாப்பாட்டை செய்து கொண்டு. ஏன் சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா உத்தியோகம் செய்யற பொம்பளையிலும் ஆம்பளையிலும் அது வந்து வாழ்றாங்க தானே. பகல் வேலை கொழும்பி சமைச்சு வச்சுட்டு மலண்டு குடுக்குண்டு ஓடுறாங்க, பஸ்ஸுக்கு ஓடுறாங்க. சில பேர் மோட்டர் பைக் நிற்கிறவங்க மோட்டர் சைக்கிளில் போறாங்க. அப்படி வாழ்றாங்களே, அப்படியும் சந்தோஷமான முறையில எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சாதிச்சு கொண்டு தான் வாழ்றாங்களே தவிர. ஆனா இதே இதுல வந்து படிக்காதவங்களும் ஒரு தொழில் ரீதியை, ஏன் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு நான் தெரியும், நான் வந்து பெரிய அளவில் படித்தது அது தெரியும். அதை வந்து எனக்கு என்னை பற்றி இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் வந்து ஒரு சாட்சியாக சொல்லிட்டு போவேன். படிக்காட்டிலும் நான் வந்து ஒரு தொழில் ரீதியாக என்ன மீறின ஒரு இதில் என்ற மாதிரி ஒரு நான் இருக்கிறேன். என்னால் எவ்வளோத்தையும் செய்ய இயலும், இந்த தொழில் ரீதியால் எதையுமே செய்ய இயலும்ன்ற கண்ணன் என்ன ஒரு பிளவானாகவும் என்ன ஒரு இதுவாகவும் நான் நினைச்சு புகழ்ந்து கதைக்கல. ஏன்னு சொன்னால், நான் இருந்த நிலைமையில இருந்து நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கு ஒரு தொழில் ரீதியை பழகி நான் எப்படி வந்திருக்கிறேன். எங்க போனாலும் ஒரு தொழிலை என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து இருக்கிறேன். அது போல பொம்பளையிலும் வந்து ஒன்றிலையுமே குறைந்து போனவர்களே இல்லை. ஆம்பளைகளுக்கு சலிச்சு போனாங்கள் இல்லையன்ற மாதிரி சரி சமனா அதுக்காக போட்டி போறாமையண்டு இல்லை, ஏட்டுக்கு போட்டி என்ற மாதிரி. இப்ப நீங்களும் சம்பாதிக்க நான் சம்பாதிப்பேன். வீட்டுல சில நேரங்கள்ல ஒரு சம்டைம் பொம்பளை உழைக்கலையிட சண்டை வரும். என்ன காரணம்னு சொன்னா, அவங்க தர்ற வருமானத்துக்குள்ள வச்சு எல்லாத்தையும் செய்து பூர்த்தி செய்கிறது கஷ்டம். அப்ப எங்களுக்கும் பொம்பளைகளுக்கும் வந்து நிறைய தேவைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அப்ப எங்களோட தேவைகளை நாங்க பூர்த்தி செய்யணும்னா நாங்கள் ஏதோ ஒரு எங்களோட கல்வி தான் எங்களுக்கு அப்படி கை கொடுக்கலையேன்னு சொல்லி சொன்னா, ஏதோ ஒரு டேலண்டா வச்சுட்டாலும் நாங்க முன்னேறி அடுத்த கட்டம் போகணும். என்ன ஒரு தொழில், எந்த வித ஒரு தொழில் செய்யறதுலயுமே வந்து ஒரு நாளும் ஒரு வெக்கவுமே இல்லை. சாதாரணமா நான் உங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில ஆரம்ப காலத்திலேருந்து நான் எல்லாத்தையுமே சொல்லி கொண்டே வரேன், பார்த்து கொண்டு வரவங்க இருக்கிறாங்க, பழைய ஆக்கள் இருக்கிறாங்க. இது வரைக்குமே எங்களோட பயணிக்கிறவங்களும் கதைக்கிறவங்க பேசுறவங்க எல்லாருமே இருந்து பார்க்குறாங்க எப்படி நாங்கள் வாழ்றோம் அப்படி என்று சொல்லி. உண்மையிலேயே நான் வந்து சரியா கஷ்டப்படுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்படி உழைக்க வேணும்னு சொல்லி.
அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சர்மியும் வந்து தன்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய வேணுமென்றதுக்காக நானும் வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு தடைகளுமே போட்டதில்லை. என்னன்னு சொல்றது, ஒரு ஐசிங்க பழக போறோன்னு ஒரு தையல் பழகி பார்த்தது. தையல் வந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொன்னால் அந்த அதுக்குள்ள கஷ்டம். அதுல பெரிய அளவுல தையல் என்னன்னு சொல்லி சொன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் என்னடா பின்ன டைம் இல்ல மற்ற தையல நான் எந்த டைமும் தொடர்ச்சியா இப்ப ஒரு ஓர்டர் வந்தா நான் தொடர்ச்சியா செய்யணும். வீட்டு வேலையை புள்ளியல்ல வேலையில கவர் பண்ணி செய்ய இது சம்டைம் புள்ளியலையும் வீட்டு வேலையிலையும் பார்த்து செய்யக்கூடிய டைம் இருக்கு. இது நைட்லயும் செய்து கொடுத்துட்டு போயிடலாம். நைட்ல செஞ்சா விடிய எடுத்துட்டு கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றதுக்காக தான் இதுவும் வந்து உண்மையிலேயே ஒரு உண்மையில எனக்கு தையல்ல ஆர்வத்தை விட இதுகள்ல மற்ற மேக்கப்லயே நல்ல விருப்பம் இல்ல. இருக்கு. மற்ற என்னன்னு சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் இருக்கு. மற்றது வந்து சாப்பாட்டு விஷயங்கள்ல வந்து சாப்பாடு லைன் சரியா இருக்குமா ஒரு ரெண்டு சொன்னா. இப்ப எனக்கு வந்து என்ன கேட்டா சொல்லுவாங்க இரும்போட ஒத்து போகும்ன்ற. நான் என்ன பற்றி சொல்லல, சும்மா இல்லை இரும்போட ஏதோ என்னென்றாலும் செய்வேன்ன்றது மாதிரி ஏதோ ஒரு வகையில இரும்புன்றது மாதிரி. அதே மாதிரி சிலருக்கு சாப்பாடு லைன் அதை வந்து ரசிச்சு எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ரசிச்சு ஒரு ருசியோட செய்ய வேண்டும். என்ன ருசியோட செய்வோமா இருந்தால் தான் அந்த வேலையும் வந்து சரியா இருக்கும். நாங்கள் சினந்து கொண்டு இந்த வேலை சேண்டு செய்வோமா இருந்தால் அது படுத்துடும். அது ஆற்ற வேலையா என்ன இருந்தாலும் நாங்கள் நேசிச்சு செய்யற வேலை தையல் வேலைன்னு சொன்னா தையல் பிடிச்சிருக்கணுமோ ரைட், நான் இப்படி இந்த மாடலில் அடிக்கணும், இந்த மாடலில் தைக்கணும், அப்படி போடணும்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அவங்களுக்கு இதை பழகணும்னு நினைச்சா அவங்க கண்டிப்பா வளர்ந்து ஒரு மேரிய நிலைமைக்கு வருவாங்க. நான் வந்து எப்படி வந்து நான் நினைக்கிறீங்க, நான் கஷ்டத்தினால வந்து நான் பின்னிக்கு இருந்து கதைக்கிறேன்னு நினைக்காதீங்கோ. அடுத்த நாள் என்ன செய்யலாம், நான் என்ன செய்யலாம், யார்கிட்ட போகலாம்ன்றதுக்கு ஒரு டைம் போக வழியும் இல்லை, நீ தான் வழியை தேடு என்றதுக்காகவே மணக்காட்டு சந்தையில கடையை போட்டு நானு அப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. நான் எங்களோட வயசுல நான் நிறைய அனுபவம். சில பேர் நினைக்கிறேன் சின்ன வயசு தானே எனக்கு ஏன் இப்ப நான் தொழில படிச்சு எங்கட படிப்பு எங்களுக்கு சரி கை கொடுக்கல சரி விரையிலையண்டு அடுத்த கட்டம் நாங்க தொழிலுக்குள்ள இறங்கிடுவோம். ஒரு தொழில் ஆம்பளை பிள்ளையா இருந்தும் பொம்பளை பிள்ளையா அடுத்த தொழில நாங்க பழகியாகணும். ஏன்னு சொன்னா இப்பத்திய கட்டாயத்துல இப்போ கட்டாயம் ஒன்று இருக்குது. நாங்க எங்கட கையில சம்பாதிச்சு நாங்க எங்கட தேவையில புத்தி செய்யல அது ஒரு சந்தோஷம். என்ன எங்கிட்ட மேலதிகமா இருந்தா எங்கட அம்மா சகோதரங்கள் இல்லாட்டி எங்க யாருக்கு உதவி செய்யணுமோ உங்கள்கிட்ட செய்யக்கூடிய மாதிரி ஒரு டேலண்டாக சரி வர என்ன. அப்ப நாங்க ஒரு தொழிலை பழகினால்தான் நாங்கள் எங்களுக்கும் புத்தி செய்து எங்களுக்கு சார்ந்து இருக்கிற வேலைக்கும் உதவி செய்ய முடியும். சின்ன வயசுன்றதை மட்டும் நினைக்காதேங்க, வயசு பக்கண்டு பார்த்து கொண்டிருக்க போயிடும். அம்மாக்கள் அப்பாக்கள் பிள்ளைகளை பிறைகளை என்ன யோசிப்பாங்க, எங்களுக்கு வயசு போனா அப்புறம் எங்கட பிள்ளைகள் பாக்குங்க. நான் இப்பத்திய பிள்ளைகள் அந்த பஞ்சிப்படி நம்ம என்ன தொழில பழகிறது கண்டால பொம்பளை பிள்ளை ஆர்வமா இருக்குன்னா ஆம்பளை பிள்ளைய சில பேர் பஞ்சிப்படின அம்மாக்களோட இருக்கிறத பிறகு பழகுவோம். ஆனா அந்த காலம் கடந்துன்னு சொன்னா கஷ்டம் அதை பழகுறதுன்னு சொல்லி சொன்னா. ஒரு தொழில பழகுறான்னு சொன்னா அதுக்கு பிறகு லைஃப்ல ஒன்று போயிடுனா அப்பக்க போய்க்க ஒரு தொழிலும் தெரியல என்ன செய்வீங்க பிள்ளையோட இருப்பினும் அதே பொம்பளை பிள்ளைகளை சொல்றீங்க. ஆம்பளை இல்ல பொம்பளை பிள்ளைகளும் இப்படியான கட்டத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆம்பளையிலும் வந்து ஒரு சோம்படுத்தணுமா. சில பேர் வந்து இதுவரைக்கும் பொம்பளையில நம்பி கொண்டிருக்கிறாங்க. மாமா காசு தருவார், மாமிக்கு சாப்பாடு கொடுப்பா என்று சொல்லி ஆம்பளையில் இருக்கிறாங்க. அது இப்படியா எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் இருக்கிறாங்க, நான் கண்ணூடாக பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன எல்லாத்தையும் சோம்பறிகளையும் தூக்கி எறிஞ்சோடு கடவுள் எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான கை கால் தந்திருக்கேன். தொழில பழகுறதுக்கு ஒரு வயசு இருக்குது. என்ன காலங்கள் கடந்து சொன்னேன். இப்ப எல்லாம் நான் எல்லாம் இந்த வயசுல தொழில் வளர்ந்த புள்ளிகள் எல்லாம் வளர்ந்த அப்புறம் நான் தொழில் வளர்றேன். எனக்கு அந்த டைம்ல சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா பழகினா நான் தையலுக்கு போனான், ஐசிங் கிளாஸுக்கு போனான். ஆனா போயிட்டு கொஞ்ச நாள் நின்றுடுவேன். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா வீட்டுல சமைக்கணும். நான் அந்த டைமுக்கு சமைக்கிறேன்னா அப்ப வந்து சத்தம் போடுவார், அடிப்பார். இல்லையேன்னு சொன்னா சொல்லுவேன், நான் உனக்கு காசு மாட்டேன், நீ போற வடிவ பாப்போன்னு சொல்லுவேன். அப்ப என்ன செய்வேன், அப்படியே நின்றுடுவேன். காசும் தர மாட்டார், அப்புறம் வீட்டுல சண்டையும் அப்ப அடிப்பாரு அப்படியே நின்றுவேன். காரணம் வீட்டுல அந்த டைமுக்கு அப்ப வேலையாள வரைக்கும் சமையல் இருக்கணும். அப்ப அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. அப்ப நான் தான் சொன்னேன். அப்ப அந்த டைம்ல என்னால பழகையில புறாவுக்கு கல்யாணம் கட்டினா புள்ளியல் சின்ன ஆக்கள் அந்த டைமும் எனக்கு இப்ப ஓகேயா இருக்குது. எனக்கு அந்த பழகக்கூடிய மாதிரி. அப்ப எனக்கு சின்ன வயசுலயே விருப்பம் என்னன்னா ஒரு தொழில் பழகி நான் ஒரு தொழில் எனக்கு செய்யணும்ட்டு. கண்டிப்பா அது முக்கியம். அது போலதான் இவாண்டு இல்ல எல்லாருமே எல்லா பெண்களுமே நீங்கள் உங்களோட வீட்டுல நீங்கள் உங்களோட வயசுல இருந்தோண்டும் அப்பா கஷ்டம் உங்களோட குடும்பத்துல கஷ்டமா இருந்தா நீங்க ஒரு தொழிலை தேடினீங்கன்னு சொன்னா மன கஷ்டம் வராது. நீங்களே உழைச்சி உங்களோட கையால உழைச்சி நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரியே இருக்கும். அது ஒரு அப்பாக்கள் எல்லாம் வந்து பேச சில நீங்கள் பேச யோசிப்பேன்,
நாங்கள் உழைச்சால் எங்களது ஏறி வேட்டி எல்லாம் பேச்சு வாங்குவான்னு அழுது போட்டும் இருக்கிறது தான். அப்ப நினைக்கிறேன் அந்த டைம்ல நினைக்கிறேன் நாங்களும் சாதிச்சு காட்டணும், ஆனா சாதிக்கணும், சாதிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோட மூச்சு இறங்கணும் என்ன அந்த இடத்துல. எல்லாரும் சோர்ந்து போக கூடாது. ஸ்ரீலங்கால நிறைய பிள்ளைகள் இருக்கு, இளம் பிள்ளைகள் எல்லாம் எடுத்து போட்டும் வந்து அதை தனக்கு இந்த வேலை கிடைச்சா தான் செய்வேன் நினைச்சு கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே இருக்க வயசு போயிடும், கல்யாணம் ஆயிடும், காலம் பக்கண்டு போயிடும். இப்பத்திய புள்ளியெல்லாம் உண்மையில நான் பாக்குறது ஒரு சில புள்ளியெல்லாம் அறியாம இந்த சின்ன வயசுல திருமணம் செய்யறாங்க, படிப்பை குழப்பி. ஆனா இப்ப இருக்கிற புள்ளியல் இப்ப கோவாசி புள்ளியலையும் பார்த்தால் எடுத்த கையோட ஒரு தொழிலை பழகுறதுக்கு தாயப்பனும் கொண்டு விடுறாங்களே. நீங்க படிச்சுட்டு வேஸ்டா தானே வீட்டை இருக்க போறீங்க, அடுத்த தொழிலை பழகும் உண்டு. ஆனா அவங்களுக்கு வந்து ஆர்வமா முன்னுக்கு நின்று பழகுறாங்களே. அப்படி இருக்கேக்கல அப்ப எங்க இந்த பொம்பளை பிள்ளைகளை பழகு என்ன மாதிரி சாதிக்கணும் போகணும். அவங்க சொல்றாங்க என்னடா நாங்க தச்சு தவறி பொருளுக்கு போனா இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கொண்டு நாங்க மற்ற இடங்கள்ல போய் மற்றவங்ககிட்ட வேலை செய்ய தேவையில்லை, எங்கட சுய சொந்த தொழிலே நாங்க செய்து கொள்ளலாமன்ட்டு. அப்படித்தானே இப்பத்திய புள்ளிய கூடுதலா வெளிநாடு போகணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குது. என்ன அங்கேயும் போய் தங்களுக்கு ஒரு தொழிலை அமைச்சு கொள்ளலாம். நான் கண்டிப்பா எப்படி நாங்கள் இப்ப அடுத்த ஒரு புதுசாக எப்படி நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் கட்டின காலத்துல நான் எப்படி கல்யாணம் கட்டினான், எப்படி வாழ்ந்த நான் என்றதே மறுபடியுமாக. ஏன் தெரியுமா, சில பேர் வந்து புதுசா ஒரு வாழ்க்கை வரும்பொழுது பழசுகளை மறக்கிறவினம். ஒருபோதும் நாங்கள் மறக்கிறது இல்லை. அந்த பழைய வாழ்க்கையை நினைச்சு வாழ்வோமே தவிர ஒருபோதுமே மறந்து போற ஆள் நான் இல்லை. அது அதே வகையில நான் சொல்லணும். என்ன சொன்னால் இதை சொன்னாதான் இன்னும் மேலதிகமாக பார்க்குறவங்களுக்கும் ஒரு சரியான முறைக்கு தான் இருக்குன்னு சொன்னேன். ரைட், இப்படித்தான் வாழ வேணுமென்றதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த நாளில் வந்து சர்மி இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டாக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வருஷம் தொடங்க நான் சொன்னான் இல்லை ஒன்று செய்கிறேன், அதை நான் என்ன செய்கிறேன்ன்றதை உங்களுக்கு வருஷம் முடிவில் சொல்லுவேன் என்று சொல்லி என்ன சொன்னான் இல்லை. ஒரு தொழில் தொடங்கி நான் அதுக்கு முறையில் நான் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன், முடிவில் சொல்லுவேன் என்ன கட்டாயம் உங்களுக்கு சொல்லுவேன். இன்றையில இருந்து அது ஆரம்பமாகுது. அதாவது வந்து இன்றைய நாளில் இந்த கேக்கை கட் பண்ணி கொண்டு நாங்கள் வாங்கின திங்ஸ், அதாவது வந்து இந்த தேவைக்குரிய பொருட்களையும் காட்டி கொண்டு வீடியோ முடிச்சு கொண்டு நாளைய நாளில் வந்து இந்த கேக் வந்து எப்படி செய்யறதுன்றதை வந்து உங்களுக்கு காட்டும். முழுமையான சப்போர்ட் எவ்வளவு தூரம் சர்மி எங்கவே என்ன மாதிரி பழகினதோ அவ்வளவு தூரத்தையும் உங்களுக்கு உங்களோட வீடியோவில் ஃபுல்லாக சொல்லும். அதை நீங்களும் வந்து பார்த்து உங்களோட வீட்டில இருந்தே நீங்க பழகிக்கொள்ள ஏழுமா இருந்தாலும் பழகி கொள்ளலாம். மற்றது இப்ப உங்களுக்கு எங்க போய் பழகலாம் இந்த இடத்துல. இப்ப சில பேர் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கு அப்படி இருக்கேங்க. நாங்க இப்ப என்ன இடத்துல நான் பழகினான்றதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். இப்ப நாங்க பருத்துறையில இருக்கிறோம், அதுல பேஷன் அகாடமின்னு சொல்லி 5 கிளை இருக்குது. ஜெஃப்னால இருக்கு, சுண்ணா இது இருக்கு, ஜெஃப்னாலையில சுண்ணாகத்துல, மானிப்பாயில, நெல்லியடியில, ஜெஃப்னாலையும் போலோட 5 கிளை இருக்குது. 5 கிளையில ஏதாவது ஒரு கிளை இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கோ அந்த கிளையில போய் பழகி கொள்ளலாம். அதுக்காக பேஷன் அகாடமியில தான் பழகிற இல்லை, இது சார்ந்து வேற இதுகளும் நிறுவனங்களும் இயங்குது. ஆனா இது ஓகே, உங்களுக்கு உங்களோட டைமுக்கு உங்களோட வீட்டு வேலையிலையோ உங்களோட படிப்பு சில பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு போய் கொண்டிருக்கோம், அவங்களுக்கு எல்லாம் இது பழக விருப்பமா இருக்கும். ஆனால் அதே சாட்டர்டே சண்டேயும் இருக்குது கிளாஸ், தையல் கிளாஸ், மேக்கப் கிளாஸ், எங்களோட டைமை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த டைமை பார்த்து அப்படி பழகி கொண்டு அப்படி வேலைக்கு போறவங்களே வந்து மேக்கப் பழகி கொண்டிருக்கிறாங்க, அரசாங்க வேலை செய்து கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கு. சாட்டர்டே சண்டே வந்து பழக ஒரு அக்கா பொருள்ல இருந்து வந்தவ சரியா வந்து அவ ஒரு 1.5 மாசம் 1 மாசம் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவ வந்து 3 மாசமா 1.5 மாசம் தான் வேஸ்ட் ஆக்கிட்டேன்னா தனக்கு தெரியாது அப்படி பழக்கினமெண்டு. அப்ப தான் கேக் ஐசிங் அந்த என்ன சொன்னாங்க, தனக்கு பேசிக் தெரியுமா அந்த நுட்பங்கள் தெரியாதுன்னு சொல்லி 1 மாசம் கிளாஸுக்கு வந்தவா. அவருக்கு டைமும் முடிஞ்சது, போற டேட்டும் வந்துட்டு. அப்போ அந்த 1 மாசம் அவங்களோட வந்து பழகினவா. ஏன்னா தான் வீட்டுல அந்த பேசிக் தெரிஞ்சாலும் அந்த என்ன சொல்ற நுணுக்கங்கள் தெரியாம கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி வந்து பழகினவியர். அதை பழகினால ஒரு பிரியோசனமா இருக்கும்னு சொல்லி ஆர்வம் இருக்கணும். கண்டிப்பா ஆர்வம் இருந்தா தான் அந்த வேலையை நாங்களும் வேலைக்கு கற்றுக்கொள்ளலாம். அது இந்த புதுசா எங்களுக்கு கூடாகவும் பல வித்தியாசமான வேலைகள் எங்களுக்கு புதுசாக வரும். அப்படிதான் எந்த இதுல ஓகே. அப்படி இருக்கத்தக்க நாங்கள் இப்ப இந்த வாங்கின பொருட்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டிக்கொண்டு வீடியோ வந்து முடிக்க போறோம். இந்த வீடியோ வந்து என்னன்னு சொல்றது, இதை வந்து பார்க்குற நீங்கள் வந்து எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய ஒரு முயற்சி, அந்த முயற்சி இதுதான் பார்க்க போனால் சர்மி வந்து செய்கிறதுல வந்து கூடவே நான் இருக்கிறேன். பல வேலைகளை வந்து என்னோட இருந்து செய்து எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்கும். ஆனால் வந்தாலும் அதுக்குள்ளேயும் சோர்வு இல்லாமல் நின்று ஒவ்வொன்றையும் செய்யணும்னு நினச்சது. இது வந்து ஒரு ஆரம்பம் தான், இது ஆரம்பம், முடிவு எங்கேயோ இருக்கும், எதிர்பார்த்து கொண்டுருங்கோ. ஓகே, அப்போ நாங்கள் வந்து காட்டுவோம். ஓகே சரி, மெல்லமாக பாருங்கோ
சருமி சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருக்கிறதை பாருங்கோ. அப்ப இதுக்கு இனி ஒவ்வொரு பொருட்களாக வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்கள். பார்க்கும் பொழுது முகம் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ரைட், கவனமாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு வெஜ்ஜி போம் வாங்கினாங்கள். பர்த்டே கேக் செய்கிறதுக்காக வாங்கினாங்கள். இந்த 3 கேக்கு தான் நாங்கள் செய்தோம். பர்த்டே கேக் இது பொண்டன் கவர்ன்றது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தனியாக நாங்கள் செய்யணும். இது ஃபுல்லாக கவர் பண்ணி செய்கிறாங்க. அதே மாதிரி 3 வாங்கினான். பட்டரை ஒரு சைஸில் பர்த்டே கேக் செய்கிறதுக்கு ஹாட் கடையில் வாங்கினோம். ஒரு சில சாமான் வாங்கணும் அப்புறம் வாங்குவோம். மற்றது கப் கேக் செய்கிறது கப், அது கொஞ்சம் வாங்கினான். அடுத்தது இது இந்த கப் கேக்கு. சரி, இதுக்குள்ள தான் இந்த கப்பை ஒன்று அடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் சும்மா வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. இதுக்குள்ளே தான் வச்சு போட்டு நாங்கள் அந்த கேக்கை விடுவோம். அப்போ அதுக்காக இல்லைன்னா நாங்கள் எப்படி தூக்கி அவனுக்கு வச்ச வேண்டாம், அது சேஃப் இல்லாமல் வந்துடும் கேக்கு. இதுக்குள்ளே வச்சா நீட்டாக வேறு. இதுதான் கப் கேக். எல்லாருக்கும் தெரியும், செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இதுதான் அந்த கப் கேக். இது பட்டு இது கப் கேக்கு கட்டாயம் இது வேணும். இது நாங்கள் எங்களோட அளவுக்கு அளக்குறது கேக்கு என்னென்ன மாதிரி. இப்போ ஒரு மண்டைக்கு ஒரு முட்டை கேக் செய்ய போகிறோம்னா அதுண்ட உடனே நாங்கள் ഉണ്ടാக்கிற சீனியெல்லாம் வீடாக்குமே. அதுண்ட அளவு சரியான அளவு எடுத்தால் தான் சரியாக கேக்கு வரும். இப்போ இது அளக்குறதுக்காக இந்த அளவு கிளாஸ். அடுத்தது இது என்னென்னு சொன்னால் கரண்டி ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. இப்போ நாங்கள் சீனி எந்த அளவுக்கு எடுக்கிறோம் வேண்டாம் அதே அளவில் மாவேறுமே. அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்னதுக்கு தேவையோ அதுக்கேற்ற கரண்டி அளவு கரண்டி. அதில் எத்தனை இருக்கு? எத்தனை கரண்டி இருக்கு? அதுக்கு ஒரு 7-8 கிடக்கு. அதில் ஒரு சில கரண்டி எடுத்தேன் நான் எக்ஸாஞ்சு அது வெளியில் கிடக்குது. இது டோல். ஒரு நாளைக்கு டோல் பொம்மை செய்துட்டு உங்களுக்கு கட்டாயம் வீடியோவில் போடுவேன். அதுக்காக அந்த டோல் ஒன்று எடுத்து நான் இது ஹபீபு இது பர்த்டே கேக்குகளுக்கு வைப்போம்னு சொல்லி ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். பார், உன் மனைவி கங்கா சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருப்பதை பார். இதுக்குள்ளேயும் கேக்கு நீள கேக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் சும்மா நீளமாக கேக்கு அதுக்குள்ள விட்டுட்டு நாங்கள் கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ள பானம் செய்யலாம். நாளைக்கு பானம் செய்து போடுவேங்க டைமாக. இதுக்கு பானம் செய்யலாம். அதை கொண்டு வாங்கினான். இது அந்த பட்டர் க்ரீமை சேவ் பண்ணுறது கேக்குலையோ இல்லாட்டி இப்போ இதில் பட்டர் க்ரீமுகள் போட்டால் அந்த நீட்டாக இருக்காது. ஆனால் புரண்டா போடலாம் அரைஞ்சி போகல. ஆனால் என்ன சொன்னால் அந்த எண்ணெயாக தெரியுமே அப்போ பொண்டன் போட்டால் நீட்டாக இருக்கும் ரெஜி போமுக்கு. இது இந்த பட்டர் க்ரீமை சேவ் பண்ணுறது கேக்கு எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு சேவ். இது இந்த கேக் கட் பண்ணுறது. இப்போ முழுசாக மாறிவிட்டா சந்திரமுகியாக. இது என்ன? இது அந்த நாங்கள் பொம்மை கரடி சிங்கம் அந்த கேக்குகளில் செய்து வைப்பினமே வடிவுக்கு அதுகள் செய்ய அந்த டிசைன்கள் போடுறது கேட்டு திங்ஸ். இது என்னடி பேருக்கும் சில வழியில் விளங்காது. இது என்ன வாக்கலாக்குதுன்ட்டு. மற்றது இது இப்போ நேமுகள் எழுதணும்னு சொல்லிச்சோன்னா இப்போ நாங்கள் இதாலையும் எழுதலாம். என்ன சொல்லுங்க நோசல்ஸாலையும் எழுதலாம். இப்போ நாங்கள் பொண்டலில் போடுறோம்னு சொன்னால் பொண்டல்லையே நாங்கள் நேம் எழுதி வைக்கிறோம்னு சொல்லிச்சோன்னா இது ஒவ்வொரு எழுத்தும் இருக்குது. அதில் அச்செடுத்து போட்டு அப்படியே நீட்டாக வைக்கலாம். இந்த நேம் எழுதுறது மற்றது இருக்குல்ல நொசூல்ஸு ஆனால் கொஞ்சம் தான் எல்லா நொசூல்ஸும் என்னட்ட இல்லை. கூடுதலாக சாரில் இருக்க நொசூல்ஸ் தான் கூட வாங்கினேன். இப்போ எக்ஸாமுக்கு தேவையானதுன்னா நொசூல்ஸுகள் கொஞ்சம் நொசூல்ஸுகள் இதில் வாங்கி வச்சுக்கிறேன். முக்கியமான நொசூல்ஸ் எல்லாம் வாங்கணும். இல்லை தான் இந்த நொசூல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டேன் தானே எக்ஸாமில் நாங்கள்லாம் பாவிச்சபடியால் அதெல்லாம் உடைச்சிட்டேன். இது இந்த முட்டை இந்த என்ன சொல்லுங்க மஞ்சள் கருப்பா பொறிம்பாவும் வெள்ளை கருப்பா பொறிம்பாவும். இப்போ நாங்கள் டிசைனுகள் போடுறது இப்போ ரெஜிபோவில் சொல்ல சொன்னால் வெள்ளை கருவில் தான் நாங்கள் எடுத்து அந்த இதுக்கு செய்யணும். அந்த குழச்சி எடுக்கிறோம். அதுக்காக அந்த புரிம்பா எடுக்கிறதுக்காக இது ஈஸியாக இருக்கும். வெள்ளை கருவுக்கு கீழே வரும், மஞ்சள் கருவு வீர நிற்கும். மற்றது முட்டை வெட்டணும், அவிச்ச முட்டை வெட்டணும் பண்ணால் இதுக்குள்ளே வச்சு போட்டு வெட்டு. அடுத்தது இந்த ஃபோண்டன் உருட்டுறது. முழுசாக மாறிவிட்டா சந்திரமுகியாக. வடிவா பாருங்கள், முழுசாக மாறிவிட்டான். இது ஃபோண்டன். இது உருட்டி போட்டு எடுக்க எனி கஷ்டம்தான். மற்ற ஃபோண்டன் உருட்டி அதில் இதில் சேவ் பண்ணி போட்டு இப்படி கொண்டு கவர் பண்ணுறது. நான் சொன்னான் தானே எனி கஷ்டம்.
ஆனால் உண்மையில தெரியுமா இந்த கேக்கு இந்த வெஜ்ஜு போம் கேக்கு இருக்கிறது இல்லை இது சரியான ரேட்டு தெரியுமா இந்த 3 இதுவுமே 25,000 ரூபாய்க்கிட்ட தெரியுமா நிற்கிறேன் நான் நினைக்கிறேன் என்ன செய்து கொடுக்க தான் நான் தெரியுமே இந்த பர்த்டே கேக்கை ஃபஸ்ட்டுக்கு செய்வோம் அப்புறம் வெட்டிங் கேக்குள்ள போவோம் இது பெரிய விஷயம் இது மினக்கட்ட வேலையும் அதுக்கிட்ட ரேட் இருக்குது இது அந்த ரோஸ் அதுகள் செய்கிறதுக்கு இது பியோனி ஆச்சு இது ரோஸ் ஆச்சு இது இதாச்சு இந்த 3 தான் வாங்கி வச்சுட்டேன் நிறைய இருக்குது திங்ஸுகள் வாங்குறதுக்கு வாங்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ முக்கியமாக எக்ஸாமுக்கு தேவையான சாமான்கள்லாம் முக்கியமாக இது டைப்பிங் பேக் இதுக்குள்ளே தான் நாங்கள் ஐசிங்கை போட்டுட்டு இது சைன் போடுறது இது கேக்கை சேவ் பண்ணுறது இப்போ நாங்கள் பட்டர் க்ரீமை போட்டுட்டு அப்படியே சேவ் பண்ணுறது இப்படி வச்சு போட்டு சேவ் பண்ணுறது மற்றது இது இந்த ரெஜிபோமில் அழுத்துற அதுவும் வாங்கல நான் அது அங்கே தான் நான் அவங்கள்ட்ட ஒரு பிள்ளைகிட்ட வாங்கித்தான் நான் அந்த எக்ஸாமுக்கு செய்தேன் அதை ஆர்டர் பண்ணினா எனக்கு வராமல் போயிட்டு அது ஏன்னா பொண்டனில் கவர் பண்ணி தான் சேவ் பண்ணணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் அந்த சும்மா ரப்பரில் ஆண்டேனும் அதை எனக்கு வரையில் ஆர்டர் பண்ணேன் இது கேக்கை அடித்து போட்டு நாங்கள் அந்த கேக்கை மிஸ் பண்ணுறதுக்கு இந்த இது இவ்வளவு இது முடிஞ்சு இவ்வளோ இன்ச்சம் முடிஞ்சு இந்த பட்டிக்கில் தான் வந்தது ஆர்டர் பண்ணி எடுத்தேன் நான் அடுத்தது ரே இது ஒரு 1/4 கிலோ செய்கிறது ரே இந்த ரே இதில் இன்னொன்று வாங்கி நான் 1/2 கிலோ இருக்கிற சாப்பிட அது ஒரு அக்காட்ட கேக் அடித்து கொடுத்தா அது இன்னும் எடுக்கல நானும் மறந்து ஒன்று இப்போ தான் பார்க்குறேன் ரே காணலையேன்னு இப்படி திங்ஸ் எல்லாம் மறந்தேன்னா கட்டம் சரி அடுத்தது இது என்ன சொன்னாங்க பார்ப்போம் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவா மறந்து உடனே இது கேக்கை நாங்கள் இதில் ஸ்டாண்டில் வச்சு போட்டு நாங்கள் டிசைன் போடுறோம்டா இதை சுற்றிட்டு இப்போ இந்த கையால் சுற்றி கொண்டு அப்படி டிசைன் போடலாம் இது ஈஸியாக இருக்கும் அப்படி சுழட்டி கொடுக்கும் அப்போ கேக்கை சும்மா வச்சு போட்டு தண்ணி நம்மன்னு சொன்னால் கஷ்டம் நாங்கள் தான் சொல்லுவோம் நம்ம இருந்து இதாண்டு சொன்னால் சுழட்டி கொடுக்கும் இது கொண்டு வாங்கினா இது இல்லை கூட இது 5,000 ரூபா சொன்னால் நம்ம பார்த்தா இதாக இருக்குது வீடியோ செய்யணும் உங்களுக்கு நான் கேக் அடித்து காட்டுவேன் இந்த விஷயம்லாம் அடித்தேன் நான் இது கணக்க விலையில் 3,000 ரூபாய்க்கு தான் எடுத்தேன் நான் ஆனால் வீட்டில் 2-3 தரம் கேக் அடித்தேன்னா அங்கே கொண்டு போய் எக்ஸாம் செய்யல கொஞ்சம் நிறைய பட்டக்கரை மாட்டி கேட்கல எரிஞ்சு போட்டு இது இனிமேல் திருத்தி வேலை இல்லைன்னு சொல்லி போட்டு தான் இந்த மிஷின் எடுத்தது சிங்க கம்பெனியில் எடுத்தது இந்த மிஷினுக்குள்ள 1 கிலோ 1/2 கிலோ இருக்கிற சாமான் போட்டு அடிச்சு கொள்ளலாம் இது ஈஸியாக அடிக்கலாம் இதுக்குள்ள நாங்கள் சாமானை போட்டுட்டு நான் கையை வச்சுக்கொண்டு 2 இருக்க தேவையில்லை இது அடித்து தரும் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அளவாக சரியான அளவாக போட்டோம்னா ஓகே இதுதான் சிங்க கம்பெனியில் எடுத்தது இதுன்ற விலை 40,000 ஏதோ ஒஃபர்ன்னு சொல்லி 30,000 தான் தருவாங்க அப்படி என்ன சொல்லுங்க இந்த ஜாமானுக்கே 20,000 ரூபா கிட்ட முடிஞ்சது இது புரிம்பு அடுத்தது புறாகு தான் எடுத்தது இது பழுதாக போயிட்டு இது எடுத்தது அப்படி நிறைய சும்மா நாங்கள் சொல்கிறது கேக் ஐசிங் பல கிலோங்களுக்கு காசு கட்ட வேண்டிய காசு 25,000 ரூபா அந்த நாங்கள் முதல் 2,000 27,000 ரூபா கட்டணும் அதுதான் அவ்வளோ காசான பழகி முடிஞ்சா பிறகுதான் பார்த்தா திங்ஸ் வாங்க அதுக்கு டபுள் ட்ரிபிள் போயிட்டு காசு தெரியுமா இந்த அவன் வாங்குறதுன்னு சொல்லி சொன்னால் இது 50,000 ரூபா ஆஃபர் அந்த டைமில் அந்த தீபாவளி டைம் ஏதோன்னு சொல்லி 40,000 ரூபா போட்டவங்க இதே 40,000 ரூபா சரியா அதே மாதிரி இது 30,000 ரூபா இது ஏதோ 22,000 20,000 ரூபாய்க்கு இது வாங்கினேன் எக்ஸ்ட்ராவா ஐசிங் ஜுவர் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் சாமானால் வாங்கினேன் எப்படி மெனக்கண்டு சொல்லி சொன்னால் 1,00,000க்கு மேலே முடிச்சிருக்கோம் கேக் பழகி நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொன்னால் அவ்வளோ திங்ஸும் வாங்கித்தான் நாங்கள் தனியாக எக்ஸாம் அப்படி வேணும் சும்மா நினைக்கிறது தான் நான் 25,000 ரூபாவோட ஐசிங் பழகினா முடிஞ்சுது நாங்கள் பழகிடுவோம் ஆனால் அதுக்குரிய திங்ஸ் இல்லாமல் நாங்கள் வீட்டிலையும் கேக் செய்து கொடுக்கல எக்ஸாமும் செய்யல அதை அப்போ வாங்கித்தான் நாங்கள் போகணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாதான் அப்போ என்ன ஒரு சாமானையும் ஃபுல்லாக வாங்கியாச்சு இல்லாட்டி இன்னும் வாங்கியிருக்கோம் இன்னும் கிடாக்குது வாங்க நிறைய ஐட்டம் கிடாக்குது இந்த ரெஜிபோமெல்லாம் இப்போ வாங்கி இருக்கிறேன் இதில் வேறு ஹார்ட் ஷேப்புகளில் வாங்கணும் கணக்கு இருக்குது அப்போ இதில் இந்த பிளான் இருக்குதோ இப்போ இதை வச்சு கொண்டு முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு சில சாமான்கள் மிஸ்டேக் சாமான்கள் சின்ன சின்ன சாமான்கள் மற்றது எங்களுக்கு பழகிக்க மிஸ் பண்ணோம் ஜெஃப்னாக்கு போங்குவான் போய் அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி பாருங்குவான் அந்த கேக்குக்குரிய சாமான் சகலமும் இருக்குதா நான் பெரியல இருக்குதா
அதில் போய்க்கல நீங்கள் ஜப்னா போய்க்கு ஒரு நாளைக்கு போய்க்கல உங்களோட காசு எவ்வளோ இருக்கும் அதுக்கு பெரிய சாமானை வாங்கி வந்து வெய்யுங்கோவா என்னென்னு சொன்னால் இப்போ பழுதா போகிற சாமான்களை வாங்க சொல்லியில இப்போ மாஜரிங்கெல்லாம் கரெக்ட் நாளைக்கு வச்சுக்க அது உங்களுக்கு ஓடர் வரைகளை வாங்கி கொள்ளுங்கோ மாஜரிங்க ஐசிங் ஜோர் அதுகளை வாங்கி கொள்ளுங்கோ ஆனால் மற்ற சாமான்களை இப்போ இப்படியான திங்ஸுகளை நீங்கள் வேணுமென்னு சொன்னால் போகிற டைமுகளில் ஒன்று வாங்கி கொடுத்து வெய்யுங்கன்னு சொன்னேன் இவர் இப்போ சொல்கிறத நான் நேர மாட்டேன் ஆனால் முக்கியமான மெயின் சாமான் இதுக்கும் மெயின் சாமான் சரியா கேக்குக்கு நாங்கள் இதுவும் தேவை தான் இது இல்லாம போட்டு செய்யலாம் சும்மா சட்டியில் அடித்து போட்டுதான்றது இதுதான் மெயின் சாமான் இது விலை கூட இது ரெண்டுக்குமே 40-30 வருது சரி இதை வச்சு நீ நிறைய வீடியோக்கள் வரும் எதிர்பாருங்கோ என்னன்னு சொல்றது பழகினது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக வந்துட்டு இருக்கும்ன்றதை நான் நம்புறேன் அப்போ இதுலேருந்து எனக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு நான் மேக்கப் பக்கெல்லாம் பழகுறதுக்கு 50-55 பழகுறதுக்கு மாத்திரம் பழகி முடிய திங்ஸுக்கு மாத்திரம் தர முடியுமா இதுக்கே இப்போ முடிஞ்சு அதைத்தான் நான் சொல்றேன் அப்போ அவள் அப்படி சொல்லிக்க நான் சொன்னேன் ஜெய் நீங்கள் இப்போ இவ்வளோ சாமானுக்கு இவ்வளோ முடிஞ்சிட்டு நான் வீட்டு அவனுங்க இந்த மிஷினில் நான் வாங்கி வச்சுக்கேன் இவ்வளோ வாங்கினான்னு தெரியுமா இது வாங்கத்தானே வேணும் நீங்களும் என்னக்கா சொல்றீங்க அப்போ இது அப்போ 5 லட்சம் அப்போ அவைய எல்லா இப்போ நான் ஐசிங் மாத்த தான் பழகினா சில புள்ளியர் முழுத்தும் பழகுறாங்க சரி ஜோசி கவலைப்படத்தில் அதுக்கேற்ற மாதிரி உழைச்சி எடுத்துருவியல்லானே எடுக்காம ஒரு முதல் போடுறது வந்து உழைக்கிறதுக்காக தானே உழைச்சி எடுக்க வேணும் ஒரு உரண்டி இருக்குதானே இதுக்கெல்லாம் அது மட்டும் இல்லை வேலை மீனக்கட்டு போய் ஒரு வேலையை ஒரு மிஸ்டேக் இப்போ இதெல்லாம் மிஸ்டேக் வந்தால் கொண்ட கொடுத்து மாற்றி தர மாட்டாங்க சரி அது உரண்டி அது அடுத்த கட்டம் ஒரு தொழிலுக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு போய் ஒரு தொழிலை பழகி போட்டு அதுலேருந்து ஒரு பிரியசனம் காணாட்டி பிரியசனம் காணாட்டி அது ஒரு பிரியசனம் இல்லாத ஒரு தேவையில்லாத வேலை என்ன பார்த்தீங்கன்னானே நான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து என்ன இதை எடுத்தேன் நான் என்ன பைக் சர்வீஸ் போடுறது கம்ப்ரெசர் எல்லாம் எடுத்தேன் அதால் பல மடங்காக நான் மாற்றி காட்டினேன் அதுபோல் இது இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகினாலும் இது ரிபிளாகி காட்ட வேணும் அப்போ அது வந்து ரிபிளாக்க வேணும்னு சொன்னால் மக்களை நீங்கள் பிள்ளையா நினைச்சிடாதீங்கோ ஏதோ கஷ்டப்படுறதுல இருந்து பழகுறேன்னு ஒரு வீடியோ போட்டோன்னே என்னோட நிறைய பேர் கால் பண்ணி கதைச்சவங்க தெரியுமா சார் நீங்க பழகுங்கோ நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு இதாக வரணும்னு சொல்லி நிறைய அக்காக்கள் என்னோட ஆசைப்பட்டவை அம்மாக்கள் எல்லாம் ஆசைப்பட்டவை கல்யாங்காட்டில் இருக்கிற அம்மாவை கால் பண்ணி காய்ச்சி கொண்டு இருந்தேன் தானும் வந்து இதை பழகினானா அதை இதை அப்புறம் இடையில விட்டுட்டேன்னு சொல்லி சரி பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு டேயுமே வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு தொழில் ரீதியாக வந்து செய்ய வேணுமென்று சொன்னால் ஆரம்பம் போவைக்கு தான் இருக்கும் பிறகு முடிவெண்டு வரைக்கும் ஒரு கடினமாக இருக்கும் ஆனால் அதே முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை செய்து அவளுக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்களோட வீட்டுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் வெளியில ஒன்றுக்கும் போக தேவையில்லை நாங்கள் வெளியில வந்து இவ்வளோ காசை கொடுத்துதான் மோனிகாண்ட பர்த்டேக்கு எல்லாம் போன வருஷம் பர்த்டேக்கு இந்த வருஷம் பர்த்டேக்கு 7500 கேக் அடிச்சுனா அதுதான் அப்போ நாங்களே வந்து செய்து கொள்ளலாம் ஒவ்வொன்றையுமே உங்களுக்கும் மிச்சம்ன்றதை பார்க்குற நான் முதல் தொழில் செய்யணும் நான் உழைக்கணுமே உங்களுக்கும் செய்து தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எந்த விதமான சின்ன சின்ன பர்த்டே என்னென்றாலும் சர்மி ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க எனக்கு கால் பண்ணிங்கன்னு சொன்னால் சர்மி கதைக்கும் உங்களுக்கு தேவையான உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுத்து கொள்ளுங்க அப்போ நாங்கள் வந்த உடனே வந்து பார்த்து கொள்ளுவீங்க என்னதான் இருந்தாலும் மனசில் சோர்வு வேண்டாம் உஷாராக இந்த பூமியில் பிறந்தது கோழையாக பிறந்து நாங்கள் என்ன சொல்கிறது பிறக்கும் பொழுது ஏழையாக இருந்தாலும் நாங்கள் சாகும் பொழுது ஏழையாக செய்யக்கூடாது வாழ்ந்து காட்ட வேணுமென்றது ஒரு நினைப்பு இருக்குமா இருந்தால் இந்த வாழ்க்கையில் நாங்கள் எங்கேயோ போயிடலாம் ஓகே அப்படி இருந்து கொண்டு நாங்கள் வீடியோவை முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறுபடியுமாக பெண்களும் ஆண்களோட சரிசமன் தான் பெண்களும் எதிலுக்கும் சலித்தவங்க இல்லை என்றதோடு இதை முடிச்சு கொள்கிறேன் ஓகே பாய்